ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு மோர் குழம்பும் வெண்டைக்காய் முட்டை பொரியலும் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம். இதை நம்ம வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நம்ம வெண்டைக்காய் வதக்குற அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெயில் வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா லேசாக வதங்கிருச்சு. இந்த மாதிரி வெண்டைக்காயில் இருக்கிற பிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெயில் கடுகு உளுந்து நல்லா பொரியணும். ஏற்கனவே புளிப்பிடாத தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வலுவலுன்னு அடிச்சுக்கோங்க. இல்லை சரியாக அடிக்க வரல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 வத்தல் அளவு மிளகாய் வத்தல் எடுத்து அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக ப்ரௌன் கலரில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் போட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற வெண்டைக்காயும் உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காயும் வெங்காயமும் நல்லா வேகணும். மோர் ஊற்றி நம்ம வேக வைக்க முடியாது. அதனால் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு எடுத்துருக்கோம்ல, பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோட தண்ணி, அதாவது மிக்சி கலவுன தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். இது நீங்கள் வெண்டைக்காய் போடாமையும் செய்யலாம். வெண்டைக்காய் போடாமல் நீங்கள் செய்யணுன்னா இந்த தண்ணி ஊற்ற தேவையில்லை. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக மோர் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து குழம்பு செஞ்சிடலாம். நம்ம வெண்டைக்காய் போட்டிருக்கிறதுனால வெண்டைக்காய் வதங்கணுன்றதுக்குனால நம்ம தண்ணி ஊற்றுறோம். இப்போ லேசாக கிளறி விடுவோம். கொதி வருது. வெண்டைக்காய் ஏற்கனவே வதங்கினதுனால தண்ணியில் சீக்கிரம் வெந்துடும்.
பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெண்டைக்காய் வெங்காயத்துக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா வேகணும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு கடலைப்பருப்பு இருக்குது, நல்லா வேகணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சூப்பரான டிஷ் இது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் தேவையான உப்பு தான் போட்டோம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே மோர் நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளிக்கவும் கூடாது, மீடியமான புளிப்பு இருந்தால் போதும். இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கிற மோரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒரே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. பாருங்கள், இது கொதி வரக்கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து வரதுக்கு சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் முட்டை பொரி மாஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். பசங்களுக்கு நீங்கள் வெண்டைக்காய் நிறையா கொடுங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும். வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் பொடியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம் அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் நல்லா வேகணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா வெந்துடும். வெண்டைக்காயில் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா பிசுபிசுப்பு வந்துடும். பிசுபிசுப்பு தன்மை இல்லாத மாதிரி தண்ணி ஊற்றாமல் நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம்.
பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் மோர் குழம்போடு அதை நீங்கள் தொட்டுக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க, வெந்துடும். நல்லா பொடியாக கட் பண்ணினா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், லேசாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். அப்படியே நேரடியாக உடச்சி ஊற்றிக்கோங்க, நம்ம தனியாக எடுத்து வச்சு அடிக்க தேவையில்லை. இப்போ நல்லா கிளறிக்கோங்க, ஒரே சீராக வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி நல்லா அடித்து விடுங்க. முட்டை நல்லா வெண்டைக்காயில் நல்லா ஆட் ஆகணும். அந்த உதிரியாக வரணும், அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டோம், அதனால் தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா அடிவிட்டு கிண்டணும். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துருச்சு. சுவையான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி. சாப்பாடு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, இந்த முட்டை பொரியல் வச்சு நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னா பாக்ஸில் ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக சாப்பிட்டு வருவாங்க, க்ளீனாக இருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.